கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சாபத்துக்குள்ளாகாதே என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானிக்கப் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்து ஒரு விசை பூமிக்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க. இன்னொரு விசை வரப்போகிறார் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை மீட்டு போவதற்காக. இங்கே வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். யாரை சேர்த்தார்? ரட்சிக்கப்படுறவங்கள. எங்கே சேர்த்தார்? சபையில். யார் சேர்த்தது? கர்த்தர். அப்போ சபைக்குள்ளே இருக்கிறவங்க யார்? ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போ ரட்சிக்கப்படுகிறவங்க எப்படி சபையில் சேர்க்கப்படுகிறார்கள் என்பதை முதல்ல பார்ப்போம். வேதம் சொல்கிறபடி அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இறங்கின போது 120 பேர் அபிஷேகிக்கப்பட்டார்கள். அந்த நேரத்தில் எல்லாரும் பாஷையில் பேசின போது உலகத்தில் வந்து எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த சமயத்தில் கூடியிருந்தபடினாலே அவர்கள் நம்முடைய ஜென்ம பாஷையில் பேசுகிறார்கள் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சிலர் இன்னும் குடிச்சு வெறிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது பேதுரு பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். யோவேல் தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து உபதேசிக்கிறார். அப்படி உபதேசம் பண்ணின உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூடியிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவளா, ஐயோ நம்ம தானே அந்த இயேசுவை இப்படியா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பேதுருவிடத்திலே கேட்கிறார்கள். அதற்கு பேதுரு என்ன பிரசங்கிக்கிறார்? 38வது வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பேதுரு என்ன சொல்கிறார்? மனம் திரும்புங்கள். 2வது, பாவம் மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். 3வதாக, பரிசுத்தாவின் வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். பரிசுத்தாவின் தருவார், அது ஆண்டவர் தருது. மனம் திரும்ப வேண்டியது நீங்க, ஞானஸ்நானம் பெற வேண்டியது நீங்க, பாவம் மன்னிப்பு என்று பரிசுத்தாவி தருகிறவர் அவர். இதை நீங்கள் இவர்களை விசுவாசித்தோடு மாத்திரமல்ல, என்ன தொடர்ந்து சொல்லுகிறார்? 39வது 40வது வசனங்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன காரியம் நிறைவேறும் என்று சொன்னது போல அந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுக்கா இருக்கட்டும், தூரத்தில் உள்ள எல்லாருக்கா இருக்கட்டும், எல்லாருக்கும் அது வாக்குத்தத்தம். எது? பரிசுத்தாவி தருது, ஆண்டவர் தருது. இப்போ இதை சொல்லிவிட்டு இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி என்று எழுதியிருக்கிறது. அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி என்று எழுதியிருக்கிறது. அப்படியான என்ன வார்த்தை சொன்னார்? அது யாருக்கும் தெரியல. ஆவியானவர் மறைச்சிருக்காரு. எது நமக்கு தேவையோ அதை மட்டும் வெளிப்படுத்துகிறார். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இருதயத்தில் குத்தப்பட்டவளாய் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு பேதுரு அவளை பார்த்து என்ன சொல்கிறார்? மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், தேவன் பரிசுத்தாவியையும் தருவார். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், இல்லை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கக்கூடிய எல்லாருக்காக இருக்கட்டும், அவர் தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அநேக வார்த்தைகளாக சாட்சி கூறி
மாறுபாடுள்ள சந்ததி, இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அது என்ன மாறுபாடுள்ள இந்த சந்ததி அப்படின்னா? இவங்க எங்க இருக்கிறாங்க? யூத ஜனங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் யெகோவாகிய தேவனை வணங்குகிறவர்கள். ஆனா இப்போ அவர்களை விட்டு நீங்கள் விலகி வாருங்கள். மாறுபாடுள்ள சந்ததினா என்ன அப்படிங்கிறத நான் ஒரு விளங்குறதுக்காக ஒரு வசனம் சொல்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 57வது அதிகாரம் 17வது வசனம். நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாயிருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறுபாடு உள்ளவங்கன்னா என்ன அர்த்தம்? மனம் போன போக்கில் போறவங்க, அப்படிப்பட்டவங்க மாறுபட்டவங்க. அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறதோ, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை விட்டுவிட்டு தங்கள் மனசாட்சியினாலோ அல்லவென்றால் தங்கள் பாரம்பரியத்தினாலோ உண்டான காரியங்களை பின்பற்றி நாங்களும் இயேசுவைத்தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறார்களே, அவர்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். இயேசு அழகாய் சொன்னார், உங்கள் பாரம்பரியத்தினாலே என்னுடைய வசனங்களை நீங்கள் அவமாக்குறீர்கள். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வசனத்தை அவமாக்குறீர்கள் என்று சொன்னார். அப்படியானா இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே பாரம்பரியம் முக்கியமாய் இருக்கிறது, வசனம் முக்கியமாய் தெரியவில்லை. நீங்கள் மாயக்காரர்கள். மாயக்காரரே, உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் சொன்னான். தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேருகிறீர்கள், உதட்டினால் கனம் பண்ணுகிறீர்கள், உங்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாய் விலகி இருக்கிறது. நீங்கள் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள் என்று சொன்னார். அப்படியானா என்ன? மனசாட்சிப்படி மனுஷனால் ஏற்றப்பட்ட காரியங்களின்படி செய்து கொண்டு தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அது வேஸ்ட். மாறுபாடான காரியத்தை சொல்ற, மனம் போன போக்கில் ஜனங்களை போக வைக்கிறீங்க. அப்படி போறவங்களை தான் சொல்றார் மாறுபாடுள்ள சந்ததி என்று சொல்லி. அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. நீயும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், இருதயத்தில் குத்தப்பட்டவர்கள் கேட்டார்களே, அப்பொழுது அவன் என்ன சொன்னான்? மனம் திரும்பு, பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். ஆண்டவர் பரிசுத்தாவியும் தருவார், அதையும் பெற்றுக்கொள். ஆனால் நான்காவதாக செய்ய வேண்டிய மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள். இது நீதான் விடுதலை ஆகும். அப்படியானால் இந்த சத்தியத்துக்கு மாறாக, இந்த வசனங்களுக்கு மாறாக யார் கற்றுத் தருகிறார்களோ, மனம் போன போக்கிலே காரியங்களை செய்ய சொல்லி ஆராதனை செய்கிறார்களோ அவர்களை விட்டு விலகு விலகு என்று சொல்லி பேதுரு அவளை பார்த்து பிரசங்கம் பண்ணினார். இதை கேட்ட உடனே என்ன நடக்குது பார்ப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். எங்க? ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் சபையில சேர்த்து கொண்டு வந்தார் என்று இருக்குது. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. இந்த அனுபவத்தோடு கூட இருக்கிறவளை தான் சபையிலே சேர்க்கிறார்கள். என்ன பண்ணுகிறார்கள்? இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஐயோ, நாங்க மனம் திரும்புறோம், எனக்காக எங்களுக்காக இயேசு பலியானாரே, ரத்தத்தினாரே, நாங்கள் இப்படி அவரை இது மாதிரி பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவும், மனம் திரும்பி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளவும், ஞானஸ்நானம் பெறுவதற்கு நாங்கள் தயார். என் தேவன் தருகிற பரிசுத்தாவியம் பெற்றுக்கொள்ள நாங்கள் தயார். மாறுபாடுள்ள சந்ததின்னு சொன்னீங்களே, இந்த சத்தியத்துக்கு மாறுபட்ட ஜனத்தோடு கூட நாங்கள் இருக்கிறோம். அப்படிப்பட்டவளை விலகு என்று சொன்னீர்களே, நாங்கள் முழு மனதோடு ஒத்துக்கொள்கிறோம், அவர்களை விட்டு நாங்கள் விலகுகிறோம் அப்படி என்று சொல்லி மனதார நம்பி விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். இவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்களைத்தான் தேவன் சபையிலே சேர்த்தார். அன்றைய தினம் 3000 பேரை சேர்த்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்று சொல்லி அறிந்திருக்கிறாயே, நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றாயோ? அப்படியானால் என்ன
மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெறுவது மட்டும்தான் ரட்சிப்பு என்று எண்ணாதே. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுட்டேன் சார், இல்லைங்க, அதோடு என்ன 2 காரியம் இருக்குது. பரிசுத்தாவியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, ஞானஸ்நானம் பெறும் முன்னாலே நீ மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும். அப்படியானால் இந்த சத்தியத்துக்கு மாறுபட்ட எந்த ஜனத்தாரா இருந்தாலும் சபையாரா இருந்தாலும் அவங்கள விட்டு விலகுவா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? அதாவது கல்யாணம் ஓப்பனா பண்ணா கல்யாணம் பரவாயில்ல, சில இடங்கள்ல என்னுடைய அக்கா பேத்தி ஒரு பொண்ணு இருக்குது, அது பிடிஎஸ் படிச்சுட்டு இருக்குது. அது வீட்டில் வந்து சொல்லுது, நிறைய பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமலே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டாங்கம்மா, ஆனால் ஒன்றும் தெரியாமல் இருக்காங்கம்மா, ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீட்டில் வந்து சொல்லுது. அப்படின்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வெளியே தெரியக்கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படிதான். ஞானஸ்நானங்கிற தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை, இதை எங்கேயாவது போய் எந்த பாஸ்டர்கிட்டையாவது போய் எங்கேயாவது போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. கேட்டா நான் எடுத்திருக்கிறேன் சொல்லிவிடாத, நான் எடுத்திருக்கிறேன் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க, தேவனோடு கூட செய்யற நல்ல மனசாட்சியில உடன்படிக்கை பண்ற நீ அதையும் சொல்லக்கூடாதுன்ற? தேவனோடு தானே உடன்படிக்கை பண்ணிருக்கிற, என்னமோ திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிருக்க. நிறைய பேர் இந்த விஷயத்தில் தவறி இருக்கிறாங்க. நானுங்க ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன் சொல்லிடாத, நான் எடுத்திருக்கிறேன். என்னத்துக்கு சொல்ற? எப்படி ஏன் சொல்ற தெரியுமா? இது எங்க போய் எடுத்த? ஏதோ ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அவங்கள சொல்லணும். ஏன் அப்படி கொடுத்தாங்க? அவங்களுக்கு வேண்டியது காசு, காசை கொடுமா, நான் ஞானஸ்நானம் கொடுக்க போயிட்டு வா. இல்லை, வேதத்தின் படி மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலக வேண்டும். அப்படியானால் நீ மனம் திரும்புற, ஞானஸ்நானம் பெற என்று எங்கேயோ பெந்தேகோஸ்தே சபையிலேயோ இல்லை வேற ஒரு கூட்டத்திலேயோ ஞானஸ்நானம் எடுக்கிற, மறுபடியும் அதே மாறுபாடு உள்ள சந்ததிக்குள்ள தானே போற. இந்த சத்தியத்துக்கு மாறுபட்ட ஜனத்தோடு கூட தானே உட்கார்ந்து இருக்கிற. யோசித்து பார். மாறுபாடு உள்ள ஜனத்தை விட்டு நீ வெளியே வந்தால் மாத்திரமே ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள நீ வர முடியும். அப்படி ஆண்டவர் உன்னை ரட்சிக்கப்படுகளோடு கூட சேர்த்து விட்டால் நீ சபைக்குள்ள இருக்கிறன்னு அர்த்தம். இல்லாத பட்சத்திலே நீ இன்னும் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். நீ ஏன் மனசுல ரட்சிக்கப்பட்டன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவனாலே ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ ஞானஸ்நானம் பெற்ற போது இந்த 4 காரியம் இருக்கணும். ஒன்று, மனம் திரும்பணும், உண்மையான ரிப்பெண்டன்ஸ் இருக்கணும். 2வது மனம் பாவமன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெறணும். 3வது பரிசுத்தாய் பெறணும். 4வது மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகணும். இந்த அனுபவத்தோடு இருந்தா சபைக்குள்ள வராங்க. சரி, இப்ப சபைக்குள்ள வரும்போது பவுல் இப்படி சொல்லுகிறார். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். வேதம் சொல்லுகிறது கவனிங்க. அதாவது சபைக்குள்ள இருக்கிற தேவ ஜனத்திற்கு பவுல் இப்படி எழுதுகிறார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின்று நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி நீங்கள் கவனிப்பீர்களானால் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனம் நீங்கள் வாசிக்கும் போது அது வேத வசனத்தின்படி வாழ்ந்தால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒன்லி 14 வசனம் வரைக்கும் தான். ஆனால் 15ஆம் வசனம் முதல் 68ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா நீங்க அவருடைய வசனத்தின்படி வாழாம வேற தேவர்களை வணங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஆண்டவரை விட்டுட்டு வேற மக்கள் போயிட்டீங்கன்னு வச்சுங்க, 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் அதாவது சாபங்கள் இருக்குது. சாபங்கள் இருக்குது. இது எதனால? நியாயப்பிரமாணத்தில் உண்டான சாபங்கள். நல்ல கவனமா கேளுங்க. நீங்க சாபத்துக்கு உள்ளாக கூடாது என்பதற்காக தேவன் உங்களை நேசித்து கற்றுத் தருகிற வசனம். இப்போ நானும் நீங்களும் ரட்சிக்கப்படும் போதே வேதம் சொல்லுது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும். அப்படின்னா என்ன?
இந்த சிலுவையில தூக்கப்பட்டாலே அவங்க சபிக்கப்பட்டவங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு அநேகர் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த உலக பிரகாரமாக கட்ட சிலுவை, பிராஸ் சிலுவை, இல்லைன்னா அங்கே சர்ச்சில் வச்சிருக்க சிலுவை, இதை குறித்து தான் மேன்மை பாராட்டணும். இது சிலுவை, இந்த சிலுவை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டவே முடியாதுங்க. அப்படி நீங்கள் மேன்மை பாராட்டுறது சரி கிடையாது. ஏன்னா இப்போ சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் சிலுவை செயினில் போட்டிருக்காரு. அது இயேசு தொங்கின சிலுவையா, கள்ளன் தொங்கின சிலுவையா? சொல்லுங்க. நீங்கள் சிலுவை போடுறீங்கல்ல, நாலாம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கும்போது நாங்கள் சின்ன பிள்ளைகளாக எங்கள் வீட்டில் இருக்கும்போது சர்ச்சு முடிஞ்சோடனே இப்படின்னுவோம், இப்படின்னு போடுவோம். போட சொல்லுவாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க, டேய் படுத்துருக்கும்போது பயமாக இருக்குன்னா கட்டில் மேலே நான் 3 சிலுவை போடுறா, கீழே 3 சிலுவை போட்டு, பக்கத்தில் 2 பக்கத்தில் 3 சிலுவை போட்டு படுறா, பயம் வராதுன்னு. இப்படி தாங்க அது கொடுத்தாங்க. சிலுவைங்கிறது பெருசு. இது சிலுவைங்கிறது அதல்லங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை குறித்து தான் சிலுவை என்று இருக்குது. கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று பவுல் சொன்னாரே. அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். தன் சிலுவையை சுமந்து வராவிட்டால், சுமந்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டாங்க. தன் சிலுவைனா என்ன? தன் சிலுவை. அப்போ சொல்றீங்க பாடுங்க. அப்போ கிறிஸ்துவின் சிலுவைன்னா அதை மட்டும் ஏன் பாடுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அது ஏன் சிலுவைன்றீங்க? சிலுவை இல்லைங்க, இது கட்ட சிலுவை இல்லை, மரத்தின் பிராஸ் சிலுவை இல்லை, டியூப்ல வச்ச சிலுவை இல்லைங்க. அந்த சிலுவை இல்லை, அது ஒரு தூக்கு மரம், கொலை மரம். அன்னைக்கு 2 திருடர்களை சைடில் வச்சுட்டு நடுவில் இயேசுவை தொங்க விட்டாங்க. அது சபிக்கப்பட்டவர்களை தூக்கி போடுகிற ஒரு மரம் தான். அதனால தான் சபிக்கப்பட்ட மரம்னு இருக்குது. அந்த மரத்தை இப்ப இயேசு தொங்கினதுனால புனிதமாயிடுச்சுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இல்லவே இல்லை. தொங்கினவர் தான் புனிதமானவரே தவிர தொங்கினதுனால் சிலுவை புனிதமாயிடுச்சுன்னு சொல்லி சொல்றது முற்றிலும் தவறு. ஒருவேளை நான் இப்படி சொல்றேன், இந்திய தேசத்திலே இயேசு மரித்திருப்பாரானால் அவரை கொலைக்கு குற்றவாளி ஆக்கி அவரை கொலை செய்வதற்கு ஏதுவாய் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்களானால் அவரை என்ன பண்ணிருப்பாங்க? தூக்கு தண்டனை. அப்படியானால் செயின்ல எல்லாம் என்ன போடணும்? தூக்கு கயிறு தான் போட்டுக்கணும். சர்ச்சஸ்ல சிலுவைக்கு பேர் என்ன இருக்கணும்? தூக்கு கயிறு தான் இருக்கணும். என்ன அது? இது அல்ல. சிலுவை என்பது பாடுகள். இப்போ அந்த நியாய பிரமாணத்தினாலே அந்த 15ஆம் வசனத்துல 68ஆம் வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய நியாய பிரமாணத்திலே சொல்லப்பட்ட அந்த சாபங்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை நீங்களாக்கி மீட்டு விட்டார். எப்போ நானும் நீங்களும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் ஒத்துக்கொண்டு மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி ஞானஸ்நானம் பெற்றோமோ அன்றைக்கு தேவன் சாபத்திலிருந்து நம்ம நீங்களாக்கி விடுகிறார் என்று பவுல் சொல்கிறார். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை சாபத்தின் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தின் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள சபைக்குள்ள வந்த போதே அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களிலிருந்து நம்மை மீட்டார். இப்ப சபைக்குள்ள வந்துட்டோம். உள்ள வந்த போது வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. என்றைக்கும் சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்பின எங்கள் தேவனுடைய சபை. அப்படின்னு அர்த்தம் என்ன? சபைக்குள்ள வந்தாலே இந்த சபையானது சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிவிடும், திருப்பிவிடும். இதுதாங்க சபை. இதுதான் சபை. சபைக்குள்ள இருந்தாலே இருந்த சாபங்கள்லாம் மாற்றப்பட்டு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவார்கள். இதுக்குதான் சபைக்கு 1ஆம் ரீசன்ஸ், சபைக்கு கொண்டு வந்ததுக்கு. அப்போ சபைக்குள்ள வந்த போது
அவனுக்குள்ளே சாபங்கள் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஏன்னா அதான் மீட்டுட்டாரு, அது வந்தெல்லாம் மீட்டுட்டாரு. நம்ம சாபம் வரக்கூடாது. அப்படியே இருந்தாலும் இந்த சபையானது என்ன பண்ணும்? சத்திய வசனங்களை சொல்லி சொல்லி அவங்கள சாபத்தின் முற்றிலும் விடுதலை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, அதாவது மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாகி அந்த சபையாரை பார்த்து என் தேவன் என்ன சொல்கிறார்? உபாகமம் 30வது அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறாரு, மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களாகிய சபையாரை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு முன்னால சாபத்தை வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், ஜீவனையும் வைத்திருக்கிறேன், மரணத்தை வைத்திருக்கிறேன். நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானா எங்க சபைக்குள்ள இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆண்டவர் சாபத்தை வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், நீ செலக்ட் பண்ணிக்கின்றார். நீ செலக்ட் பண்ணிக்க, எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கின்றார். யாராவது சாபத்தை விரும்பானாங்க? சாபத்தை விரும்பானா? விரும்ப மாட்டாங்க. யாரும் சாபத்தை விரும்ப மாட்டாங்க, ஆசீர்வாதத்தை தான் விரும்புவாங்க. இல்லையா, எனக்கு சாபம் வேண்டாம் ஐயா, எனக்கு ஆசீர்வாதம் தான் ஐயா வேணும், அப்படிதான் சொல்லி அழுவாங்க. ஆனால் ரெண்டையும் வச்சிருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி வைத்திருக்கிறார். ஒரு நாளும் சாவே இருக்கக்கூடாது என்று சொல்வதற்காக அதை எண்ணி ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார். இப்ப யார் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏவாள் பாவம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து அவள் தோட்டத்தை விட்டும் தேவ சமூகத்தை விட்டும் விரட்டப்படுகிற அளவுக்கு ஆகிவிட்டாள். தேவன் வைத்திருக்கிறார், உனக்கு வேணுங்கிற எடுத்துக்கப்பா, வேணுங்கிற எடுத்துக்க. அருமையான சௌரனே சௌரியா கேள், நீ ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிறவன் தான், இருக்கிறவ தான். ஆனா தேவன் உனக்கு முன்னால் சாபத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீ என்ன வேணும்னு சொல்ற, என்ன உனக்கு வேணும்ன்ற எடுத்துக்க. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் ஆசீர்வாதத்தை விரும்பினாலும் அவர்கள் எடுத்துக்கொள்வது சாபத்தையே, சாபத்தை தான். வேதம் சொல்லுகிறது 109 சங்கீதம் 17வது வசனம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போம். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை கவனியுங்கள். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு விலகி போயிட்டு. என்னப்பா, யாராவது சாபத்தை விரும்புவாங்களாங்க? எங்க தீராத வியாதி ஒன்று இருக்கு, சுகம் ஒன்று இருக்குது. யாராவது தீராத வியாதியை விரும்புவானா? விரும்ப மாட்டான். ஐயோ எனக்கு சுகம்தான் வேணுமா, படித்து பாஸ் பண்ணணும் தான் விரும்புவான், ஃபெயில் ஆகணும்னு விரும்ப மாட்டான். யாரும் தீமை விரும்ப மாட்டாங்க, சாபத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அப்போ சாபத்தை விரும்பும் போது அது வரும், ஆசீர்வாதம் போயிடும். சாபத்தை எப்படிங்க விரும்புறாங்க? சாபத்தை எப்படி விரும்புறாங்க? இதை குறித்து இன்னைக்கு அறிவில்லாம போச்சு. ஆனா யாருக்கு எழுதப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களில் உள்ள சபையாருக்கு எழுதப்பட்டது. ரெண்டே வச்சிருக்கேன், சாபத்தையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வச்சு. நீ வேணா எடுத்துக்கப்பா, எதை வேணா எடுத்துக்க. அப்போ நம்ம கையில தான். இந்த காலத்திலும் கூட சபைக்குள்ள இருக்கக்கூடிய சௌரனே சௌரியே, உனக்கு முன்னால சாபமும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது. நீ எதை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனா இங்க ஒருவன் என்ன சொல்லுது? அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வருது. ஆசீர்வாதத்தை விரும்புற. எப்படி சார் சாபத்தை விரும்புவாங்க? அதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆசீர்வாதத்தை தான் விரும்புவான், சாபத்தை விரும்ப மாட்டான். அப்படின்னா நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ சிகரெட் பீடி குடித்தால் பின்னால டிபி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு அந்த சிகரெட்ல எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சிகரெட் குடித்தால்
பீடி குடித்தால் பின்னாட்களிலே நீ டிபியினால் வாதிக்கப்படுவாய் என்று சொல்லுகிறார்கள். இவனுக்கு என்ன ஆசை? டிபி வந்துடக்கூடாது, எனக்கு டிபி வேண்டாம், ஆனால் சிகரெட் பீடி எனக்கு வேணும், சிகரெட் பீடி எனக்கு வேணும், அது கட்டாயம் இருக்கணும், அது நிச்சயம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பீடியும் சிகரெட்டையும் குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இது தானாவே இந்த டிபி வருது. டிபி வரக்கூடாதுன்னு எண்ணி இருந்தால் அவன் என்ன பண்ணிருக்கணும்? பீடி சிகரெட் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லணும். ஆனால் பீடி சிகரெட் குடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? டிபியை விரும்புறான்னு அர்த்தம், டிபியை விரும்புறான்னு அர்த்தம். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். டிவியை விரும்புறதுனால தான் அவன் சிகரெட்டை விரும்புறான். இல்லைங்க எனக்கு அந்த சாபம் வேண்டாம், டிவிங்கிற வியாதி வேண்டாம், ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னா எனக்கு வீடியோ சிகரெட்டை வேண்டான்னு வருத்திருப்பான். அதுவும் இன்னும் சொல்றேன், இப்போ ஒரு குடிகாரனை பார்த்து குடிக்காதடா, நீ குடிச்சா சில வருடங்கள்ல உன் குடல் புண்ணாயிருண்டா அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்குவோம். இவனுக்கு என் குடல் புண்ணாக கூடாது என்று சொல்லி எண்ணுகிறான், நல்லது. ஆனால் குடிக்கணும்னு விரும்புறான், குடிச்சாதான் தானா குடல் புண்ணாயிருமே. அப்படியானா இவன் தானாவே என்ன பண்றான்? குடிக்க குடிக்க எனக்கு குடல் புண்ணாகிறத நான் விரும்புறேன்றான், விரும்புறேன்றான். அருமையான சௌரனே சௌரியே, உங்க பிள்ளைகளை படிக்க சொல்றீங்க, பாஸ் பண்ணணும்னு விரும்புறான், ஆனா படிக்க மாட்டேன்றான். எப்படி பாஸ் பண்ணுவான்? அப்ப என்ன அர்த்தம்? ஃபெயில் ஆகணும்னு விரும்புறான், படிக்க தான் மாட்டேங்கிறானே, படிக்க தான் மாட்டேங்கிறானே, அவன் ஃபெயில் ஆகிறது விரும்புறான். இதை கேட்டுக்கொண்டு சௌரனே சௌரியே, உனக்கு முன்னால சாபத்தை ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். அப்படியானால் ஆசீர்வாதத்திற்கு காரணமான காரியங்களை பற்றிக்கொள். நீ சாபத்துக்கு உள்ளாகாதே. இன்னைக்கு அநேக சபைகளிலே ரட்சிக்கப்பட்ட பிறகும் சாபத்தினாலே அவர்கள் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடன் என்கிற சாபம், புருஷன் மனைவி பிரிவினைகளின் சாபம், பிள்ளைகளாலே பாதிக்கப்பட்ட சாபம், பல சாபங்கள், தீராத வியாதி என்கிற சாபம், ஐயோ பிள்ளைகள் இல்லையே என்கிற சாபம், பலவிதமான சாபங்களை தங்கள் வாழ்க்கையிலே கொண்டவர்களாய் சபைக்குள்ளே இருக்கிறார்கள். 1 கொரிந்தியரின் புத்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். சபைக்கு பவுல் மூலம் ஆவியானவர் எழுதுகிறார், ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். எங்க சபைக்குள்ள சேர்த்தது எதுக்கு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரை சந்திக்கத்தான், அவரை சந்திக்கத்தான். அவர் வரும்போது அவரால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக தான் சபைக்குள்ளே கர்த்தர் வைத்தார். ஆனால் கர்த்தர் வருகிறார் என்பதை தெரிந்தும் சபையார் அவரிடத்தில் அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டவளாய், சாபம் உள்ளவளாய் மாறி விடுவார்களாம். யாரும் சாபத்தை விரும்பல, நல்லா கவனிச்சிங்க, சாபத்தை விரும்பல. ஆனா சாபத்துக்கு காரணமான காரியத்தை செய்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் போனால், எதனால? இயேசு வருகிறார், அவர் வரப்போகிறார், வாசல் அருகே வந்துவிட்டார் என்று அறிந்தும் அவரை சந்திப்பதற்காக அவர் மீது அன்பு கொண்டு அவர் வழியிலே நடப்பதற்கு பதிலாக அவர் மேல அன்பு வைக்காமல் போனால், அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். நான் சொல்லலைங்க, என் தேவனுடைய சத்திய வேதம் சொல்லுது. அருமையான சௌரனே சௌரியே கேள், இயேசு வருகிறார் உனக்கு தெரியும், நினையாத நாளிலே மனுஷகுமார் வருவார் என்பதை உனக்கு தெரியும். இயேசு வருவதற்கு முன்னால் என்னென்ன அடையாளங்கள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லி இயேசு சொல்லி போனார், அத்தனை அடையாளங்கள் நடக்குது. கொரோனா வைரஸ் என்கிற வைரஸ் கொள்ளை நாயா மாறி முழு உலகத்தையுமே கலக்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இயேசு வருவதற்கு முன் அடையாளங்கள் உனக்கு தெரியும், தெரியும்.
ஆனால் தெரிந்தும் நீ அவரிடத்தில் அன்பு கூறுகிறாயா? இதுதான் முக்கியம். நீ அன்பு கூறாவிட்டால் நீ சபிக்கப்பட்டவன். தானாவே சாபத்தை வருவித்துக் கொள்கிற. நான் சபைக்கு வந்தும் கூட எனக்கு ஏங்க இந்த மாதிரிலாம், என் கடன் போகலையே, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, என் குடும்பத்தில் இப்படி தீராத வியாதியில கஷ்டப்படுறேன். சபைக்குள்ள இருக்கிறப்பா, சபைக்குள்ள இருக்கிற, ஆனாலும் அந்த சாபம் உன்னை விட்டு போகலையே. ஏன் ஏன் ஏன்? வேதம் சொல்லுது, நீ இயேசுவிடத்தில் அன்பு கூறல. அவர் வர்றாருன்னு தெரிஞ்சு கூட நீ அன்பு கூறல. அவர் மேல குற்றம் இல்லப்பா. அவர் தான் சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்துக்கோ, ஆசீர்வாதத்தை தெரிஞ்சுக்கிறதான்னு சொல்றாரு. உனக்கு தான் எடுத்துக்க தெரியல, உனக்கு தான் எடுக்க தெரியல. இயேசு வருகிறார் என்று தெரிந்தும், சீக்கிரம் வரப்போகிறார் என்று தெரிந்தும், உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவிடத்தில் நீ அன்பு கூறாமல் போனது நிமித்தமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கையை சாபம் வருகிறது. ஏன்னா நான் சொல்லல, பவுல் அழகா எழுதியிருக்கிறார், சபைக்கு எழுதுகிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்கிறவன். கர்த்தர் வருகிறார். யோசித்துப்பார். ஆண்டவர் மேல உனக்கு அன்பு இல்லைன்னா சாபம் தானா வரும்பா, சாபம் தானா வரும். அப்படியானால் அன்பு கூறுறதுனா என்ன, அன்பு கூறாமல் போறதுனா என்ன? சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுறதுனா என்ன? வேதம் சொல்லுது, கர்த்தரில் அன்பு கூறுவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அப்ப ஆண்டவர் மேல அன்பு கூறவன் என்ன செய்வானா? பாவத்தை, பாவமான காரியங்களை வெறுத்து விட்டுருவான். எனக்கு இந்த பாவம் வேணாம்ப்பா, பாவம் வேணவே வேணாம். கவனமா கேளுங்க. ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாமல் போனால் சாபம் வரும். அன்பு கூறுறதுன்னா என்ன? தீமை வெறுக்கணும். சப்போஸ் நீ தீமை வச்சுக்கிட்டே இருந்தா, பாவத்தை வச்சுக்கிட்டே இருந்தா, நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், சபைக்குள்ளே வந்திருக்கிற, சபைக்குள்ளே இருக்கிற, ஆனால் பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தால் நீ சாபத்தை தானா தெரிஞ்சுக்கிறியே, சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறியே, சபிக்கப்பட்டவனாய் மாறுகிறியே. பாவம் இல்லை வாங்கிட்ட, பாவம் இல்லையா? எல்லா பாவத்தையும் ரட்சிக்கப்பட்டிருக்கங்க, ஞானம் சார்த்திருக்கங்க, அபிஷேகம் பெற்றிருக்கங்கன்னு சொல்லி சபைக்குள்ள வந்துட்டு மறுபடியும் பாவத்தில் அவடு கூட வாழ்ந்துட்டு இருக்கே. ரகசியமா வாழ்ற. உன் புருஷனுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, உன் பெற்றோருக்கு தெரியாது, உங்க போதகருக்கு தெரியாது. பார்த்தா இந்த பூனையும் பால் குடிக்குமோன்னு சொல்லி வெளியே ஒண்ணுமே தெரியாம வந்துருக்க. ஆனா உன் வாழ்க்கை அந்தரமா இருக்கக்கூடிய அத்தனை காரியம் அவருக்கு தெரியுமே. நீ பாவம் செய்யறனா சாபம் தானா வருதே. நீ அவர் மேல அன்பு கூறலையே. தீமையாகிய பாவத்தை வெறுக்கணும், வெறுக்கணும். செத்தாலும் சாவை நான் பாவம் செய்ய மாட்டேன் நிக்கணும். வேதம் அப்படித்தான் சொல்லுது. பாவத்தை எப்படி வெறுக்கணுமா? எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 4வது வசனம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. என்ன எதிர்பார்க்கிறது வேதம்? பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற விஷயத்திலே ரத்தமே சிந்தாலும் பரவாயில்ல, நான் பாவம் செய்ய மாட்டேன்னு எதிர்த்து நிற்கணுமா? பாவத்துக்கு எனக்கு அப்படியா செய்யணும்? சூழ்நிலை வரும்போது சாதாரணமாக பாவம் செஞ்சு போயிடும். நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு வெறுத்து போலியே. ஆண்டவர் மேல ஒரு மனுஷனுக்கு அன்பு இருந்தால் மாத்திரம்தான் பாவத்தை வெறுத்து விடுவாங்க. அன்பு இல்லாதவன் தேவைப்படும் போது பாவம் செஞ்சு போயிடுவாங்க. அதனாலதான் சாபம் வந்துகிட்டு இருக்குது உனக்கு. உன் வாழ்க்கை கொஞ்சம் யோசித்து பார். பாவத்துக்கு விரோதமாய் போராடுற ரத்தம் சிந்தவனை தவிர நான் பாவம் செய்ய மாட்டேன் நிக்கிற அளவுக்கு ஒரு வெறி பிடிக்கணும் உனக்கு. அதுதான் அன்பு, அதுதான் அன்பு. ஆண்டவர் மேல 100% அன்பு கூறு. அன்பு கூறுவாயனால் பாவத்தை வெறுத்துடுவேன். இந்த பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்படுத்தப்பட்டு வந்தவர்களிலே மூவர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இவர்கள் யூதர்கள். அவர்கள் யூத நியாய பிரமாணத்தின்படி வாழ்கிறவர்கள். ஆனால் இப்பொழுதோ அடிமை ஆக்கப்பட்டு
சிறைப்பிடிக்கப்பட்டு இங்கே பாபிலோனுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ பாபிலோன் தேசத்திலே ராஜா சொல்லுகிறான், நான் வைத்திருக்கிற இந்த சிலையை நீங்கள் வணங்கவில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அடுத்தாப்புல மியூசிக்லாம் வாசிக்கும்போது நீங்கள் கட்டாயம் வணங்கணும். வணங்கலை 7 மடங்கு சூடாக்குன்னு அக்கினிக்குள்ளே போட்டு வேண்டாம். அதுக்கு அந்த 3 பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? நேபுகாத்நேச்சாரே உமக்கு தெரிந்திருப்பதாக. ராஜாவை பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுறானுங்க பாருங்க, என்ன கட்ஸ் இருக்கணும். நேபுகாத்நேச்சாரே உமக்கு தெரிந்திருப்பதாக, எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவித்தாலும் சரி விடுவியாமல் போனாலும் சரி நான் வணங்க மாட்டேன்ப்பா, ஒரே ஒருத்தர் தான் சாவுவேன். ஆனால் எங்கள் பிரமாணத்தின்படி சிலை வணக்கம் தவறு. ஆகவே என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். சிலையை வணங்கிட்டு என் தேவன் மேல இருக்கிற அன்பை நான் கொலைக்க மாட்டேன். என் தேவன் மேல நான் அன்பு செலுத்துறேன். செத்தாலும் சாவனம் தான் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு கூட அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. நடந்தது என்ன? தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டவன் செத்துட்டான். போடப்பட்ட 3 பேரும் ஆண்டவரோடு கூட உலாவுறாங்க. அருமையான சௌரனே சௌரியே, உனக்கோ எனக்கோ இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் என்ன சொல்லுவான்? ஆண்டவர் இந்த ஒரு தடவை மன்னிச்சுங்க ஆண்டவரே, நான் இந்த தடவை மட்டும் வணங்கிட்டு இனிமே வணங்க மாட்டேன் மன்னிச்சுங்கப்பான்னு சொல்லி அப்படி போ. அப்படியா? இல்லப்பா, செத்தாலும் சாவனத்தை நான் பாவம் செய்ய மாட்டேன் நிக்கணும். யோசேப் காலத்தில் யோசேப்பை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், அடிமையாக வைத்திருக்கிறான் போத்திவார். அவனுடைய மனைவி அவனுக்கு ஆசையை தூண்டு விதத்திலே தவறாய் நடக்கிறாள். தினமும் கண் போடுறாள், ஆசைக்கு இழுக்க பார்க்கிறாள், தவறான காரியத்துக்கு அவனை சம்பந்தப்படுத்தி விட வேண்டும் என்று எண்ணுகிறாள். ஆனால் இவனோ தன் எஜமாட்டி, ஒருவேளை நாம் இதற்கு அடிபணியாவிட்டால் நம்மை கொலையும் செய்வலாம், அதாவது உயிரையும் எடுத்து விடலாம், இல்லை சிறைக்கு அனுப்பலாம். அவனுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனாலும் அவன் என்ன சொல்கிறான்? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? எங்க இவன் தாங்க மனுஷன், என் ஆண்டவர் மேல அன்பு வைத்திருக்கிற மனுஷன். செத்தாலும் சாவ நான் பாவம் செய்ய மாட்டேன். அருமையான சௌரனே சௌரியே கேள், நீ அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டவனாயிருப்பே. செத்தாலும் சாவ நான் பாவம் செய்ய மாட்டேன். நில்லு. என்னால முடியாது, என்னால பாவம் செய்ய முடியாது சொல்லு. எம்ஜிஆர் ஒரு தொப்பி வச்சிருப்பார், வெள்ள முடியல. அது முயல் போல ஒரு பிராணியினிடத்திலிருந்து அந்த முடியை எடுத்து பாடம் பண்ணி அப்படி செய்வாங்களாம். அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ரொம்ப காட்டுக்குள்ளே வனாந்திரமான இடத்துல ஒரு புதர்களுக்குள்ளே இருக்குமா. இதை கண்டுபிடிச்சி அதை பிடிக்க போனால், ஒரு இடத்துல பிடிக்க போனால் என்ன நடக்குமா, அந்த முயலை விட வேகமாக போயிடுமா. கால் அரவம் கேட்டு, கால் அதிர்வு சத்தத்தை கேட்டு, ஆஹா யாரோ வர்றாங்கன்னு வேகமாக போயிடுமா. ஆகையினால இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அது இடத்த பக்கத்தில் போக முடியாது. ஆகையினால என்ன பண்ணுவாங்களாம், மனுஷனுடைய மலத்தை தண்ணியில் கரைச்சி, அது ஒரு புதரில் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், சுற்றி கொஞ்சம் தூரத்தில் ஊற்றிடுவாங்களாம். ஊற்றிட்டு இப்போ பக்கத்தில் வருவாங்களாம். இந்த அதிர்வு கேட்டோ இல்லை இந்த பக்கத்தில் வர்றதை பார்த்தோ இந்த பிராணி ஓடுமா. அங்கே ஓடுனா நாடுறதை பார்த்துட்டு இங்கே வருமா. திரும்ப பக்கத்தில் போனால் திரும்ப இந்த பக்கம் ஓடுமா, நாடுறதை பார்த்து இங்கே வருமா. இங்கே 4 பக்கமும் ஓடி 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 பார்த்துட்டு நாறுதேன்னு சொல்லி திரும்ப வந்து நின்றுமா. இப்போ இவங்க வலையை போட்டு பிடிப்பாங்களாம், இல்லைன்னா சுட்டும் பிடிப்பாங்களாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 5 அறிவு படைத்த ஒரு மிருகம், ஒரு சின்ன பிராணி. எனக்கு உயிர் பெருசா நாற்றம் பெருசா? நாற்றத்தை தாண்டதை விட என் உயிரையும் நான் தியாகம் பண்ண தயார்னு சொல்லுது அந்த சின்ன பிராணி. இந்த நாற்றத்தை தாண்டதை விட செத்துறேன். அருமையான சௌரனே சௌரே, என் ஆண்டவர் மேல அன்பு வச்சிருக்க நீ அப்படி அல்லவா சொல்லுவ? நான் செத்தாலும் சாவேன், பாவம் செய்ய மாட்டேன் அல்லவா நிக்கணும். தேவைப்படும் பாவம் செய்யற. என் ஆண்டோட வசனம்
கர்த்தரிடத்தில் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனான், அவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் வருகிறார், உனக்கு அன்பு இல்லையம்மா, அன்பு இல்லையப்பா, அன்பு இருந்துச்சுன்னா பாவத்தை வெறுத்துருவியே, வேண்டான் இருப்பியே. ஆனா தேவைப்படும் பாவம் சரியே, இதுதான் சாபம். இயேசு வர்றாருன்னு தெரிஞ்சு கூட பாவத்துக்கு உட்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் மேல அன்பு இல்லையே, தானாவே நீ சாபத்தை தெரிஞ்சுக்கிட்டியே, இப்போ தானாவே தெரிஞ்சுக்கிட்டியே. தீமை வெறுக்கிறதாமா அன்பு, தீமை வெறுக்கிறதா அன்பு. தீமையாகிய பாவத்தை வெறுத்துறணும். வேதம் சொல்லுது, அதாவது நீதிமொழியில் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் நல்லது செய்தாலும் அவன் இருதயத்திலிருந்து வர்ற எண்ணத்தினால்தான் நல்லது செய்யறான். தீமை செஞ்சாலும் இருதயத்திலிருந்து வருகிற எண்ணத்தினால்தான் தீமை செய்யறான். நல்லா கவனமா கேட்டுக்க. இப்போ ஒரு மனுஷன் இயற்கையாவே டக்குன்னு போனோடனே அவன் தீமை செய்யறது இல்லை. நினைவு வரும்போது அந்த நினைவு வச்சுதான் தீமை செய்யறான். இல்லை ஒருத்தனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நினைச்சான்னா இவனுக்கு எண்ணம் வருது, நல்லது செய்யணும்னு நினைக்கிறான், அதனால என்ன அந்த நல்லது செய்யறான். ஓகே, இப்போ அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் இருக்கான். நான் வேதத்திலிருந்து அதை உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். வாசிங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. என்னமா, கர்த்தர் மனுஷனை படைச்சதுக்காக சந்தோஷப்பட்டாருங்க. 6வது நாளில் மனுஷனையும் படைச்சிட்டு எல்லாவற்றையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் இது 1வது அதிகாரத்தில் 6ஆம் அதிகாரத்தில் இப்போ சொல்கிறாரு, நான் மனுஷனை படைச்சதுக்காக வருத்தப்படுறேன். ஏன்? பூமியில் அக்கிரமம் பெருகி போச்சு. ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களாய், அக்கிரமம் செய்கிற, அசுத்தத்தை செய்கிற, அருவருப்பை செய்கிற ஜனங்களாய் மாறி போனார்களே, இதனால வருத்தப்படுறாரு. ஆனால் ஏன் மாறினாங்கன்னு போட்டு பாருங்க, ஏன் அக்கிரமம் பெருகிச்சுன்னு போட்டுருக்கு பாருங்க. அதில் என்ன இருக்குது? அவர்களுடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது. அப்படின்னா அவங்க நினைவே பொல்லாதா மாற 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 அருவருப்பை அசுத்தத்தை செஞ்சிட்டாங்க. அருமையான சௌரியே, நீ ஏன் தப்பு செய்யற தெரியுமா? உன் இதயத்தில் அந்த தப்பான எண்ணங்கள் வருது, அதனால தப்பு செய்யற. இயேசு அப்படித்தான், இந்த எண்ணம் தாங்க மனுஷன் பாவம் செய்ய வைக்குது. இயேசு என்ன சொல்கிறார்? மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 20வது வசனம். மனுஷனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனுக்கு உள்ளே இருந்து வருகிற அந்த எண்ணங்களோ அதுதான் மனுஷன் தீட்டுப்படுத்துன்றார். என்ன எண்ணங்கள்லாம் வருதுன்னு இயேசு சொல்றாரு 21 23 வரைக்கும். எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன? இந்த எண்ணங்கள்லாம் உள்ளிருந்து வருது. இது வந்த உடனே அவன் செயல்படுறான், அவனை தீட்டுப்படுத்திடுது. எப்படி? இப்ப இந்த எண்ணம் உள்ள இருக்குது, இருந்துட்டு வருது. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவன். தீமை வெறுப்பதே அன்பு. ஆனா இந்த எண்ணம் வந்துதான் நீ பாவம் செய்ற. உனக்குள்ள இப்ப சினிமா பார்க்கணும்னு எண்ணம் வருது, உடனே சினிமா பார்க்குற. மொபைல் எடுக்கிற, தேவையில்லாத பார்க்கணும்னு உனக்கு எண்ணம் சொல்லுது, நீ பார்க்குற. இந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லி ஸ்டைலா போடணும் என்ற நீ போட்டுக்கிற. அவன் பாக்கெட்ல உள்ளதை எடுக்கணும்னு நினைக்கிற, இல்லை கள்ள கணக்கு எழுதணும்னு நினைக்கிற, எழுதிடு. உன் நினைவு தான் செயல்படுத்த வைக்குது. அப்போ இந்த நினைவை என்ன செய்யணும்? நம்ம அடிச்சு காலி பண்ணது. அது தூண்டதாங்க, சாத்தானால நினைவுல தூண்டதாங்க முடியும், செயல்படுத்த முடியாது. சாத்தானால நினைவுல தூண்டதான் முடியும், அது செயல்படுத்த முடியாது. இப்போ உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு
அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் என்ன எழுதியிருக்குது பாருங்க, யூதாஸ் காரியத் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி பிசாசு அவன் இருதயத்தை தூண்டினான். இவனுக்கு தூண்டதாங்க தெரியும், பாவம் செய்ய வைக்க முடியாது. அவன் தூண்டிட்டு அவன் பாட்டுக்கு ஒளிஞ்சுக்குவான். ஆனால் பாவம் செய்ய நம்ம தான் தூண்டிட்டு அப்படின்னு சொல்லி தூண்டிட்டு அவன் பாட்டுக்கு இருந்துவான். இப்போ பாவம் செய்து ஜனங்கள் தான், தேவ ஜனங்கள். இன்னைக்கு எத்தனை விதமான பாஸ்டர்ஸோ இல்லை விசுவாசிகளோ பாவம் செய்கிறாங்க. இருதயத்தின் நினைவில் அவன் தூண்டிடுறான், தூண்டின உடனே அவங்க செயல்படுறாங்க. அப்படி செயல்படும் போது அது பாவமாக மாறுது. அது ஆண்டவர் மேலே அன்பு இல்லாமல் போகிறாங்க, கடைசியில் சாபம் வருது. இந்த தூண்டும் போதே, இந்த எண்ணத்தை தூண்டும் போதே நம்ம அடிச்சிட்டோன்னு வச்சுங்க. அந்த எண்ணத்தை சாத்தான் தூண்டும் போதே இயேசுவின் நாமத்தினால போ பிசாசு அப்படின்னு அடிக்க தேடணும். அதனால தான் வேதம் அழகா சொல்லும், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எப்படி எதிர்த்து நிற்பீங்க? ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவன் எண்ணத்தை சாத்தான் கொண்டு வர்றான். ஏய் அந்த பொண்ணு ஓடி பாரு, அழகா இருப்பாரு, பாரு பாரு அப்படின்னு சொல்லி தூண்டுறான்னு வச்சுக்கோமே. ஏய் படா பிசாசு, பெண்ணை எச்சோடு பார்த்து வச்சாரு, நான் இயேசுவின் பிள்ளை ரத்னால் கடவுப்பட்டப்போ அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னு வச்சுங்க, அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. தூண்டதாங்க செய்ய முடியும், தூண்டுறது அவன் வேலை, ஆனால் செயல்படுறது நம்மகிட்ட தான் இருக்கு. அப்போ இந்த இருதயத்தின் எண்ணங்களை வச்சு 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 சாத்தான் தூண்ட தூண்ட என்ன பண்றாங்க? மனுஷர்கள் செயல்படுறாங்க. இல்லை பிரதர், இல்லை, இயேசுவிடத்தில் நீ அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டோம். அத்தனிடத்தில் அன்பு கூறவளை நீங்கள் தீமை வெறுத்துருங்க. தீமைங்கிறது பாவம். ஆண்டவரை நான் செத்தாலும் சாவேன், உங்கள் மேலே அன்பு கூற விரும்புகிறேன். இயேசு வருகிறார்னு எனக்கு தெரியும், தெரிஞ்ச பிறகு நான் அன்பு கூறாமல் போனால் எனக்கு சாபம் வரும்னு போட்டுருக்குப்பா. நான் அன்பு கூறுறேன் ஆண்டவரை, தீமை வெறுத்துறேன், தீமை வெறுத்துறேன் அப்படின்னா என்ன? உள்ளத்துலேருந்து வர்ற எண்ணத்தையே அடித்து காலி பண்ணிடுங்க. நான் சிறு பிராயத்தில் எங்கள் ஊரில் நான் வளர்ந்தபோது ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, சின்ன பையனாக இருக்கும் சொல்லுவாங்க. ஒரு பெரிய பணக்கார வீட்டில் கண்ணை வச்சு திருடுறதுக்காக செவுத்தில் ஓட்டை போட்டாங்க. ஓட்டை போட்டு முழுசும் இல்லை, ஒரு கடைசியில் ஒரு லேயர் மட்டும் விட்டுட்டு நல்லா போட்டு வச்சுட்டாங்க, தோண்டிட்டாங்க, ஒரு ஆள் உள்ளே வர்ற மாதிரி. இப்போ திடீர்னு சொல்லி வெளியூர் போயிருந்த அந்த ஊரில் உள்ளவங்க அவங்க வீட்டுக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதை அந்த கடைசி லேயரை அப்படி ட்ரில் பண்ணி இது பண்ணும்போது சத்தம் கேட்டுருச்சு. என்னடா நம்ம வீட்டுக்குள்ளே சத்தம் கேது, இது ஒரு பெரிய ஓட்டை போடுறது தெரிஞ்சிச்சு. ஓட்டை போட்டு தெரிஞ்ச உடனே யாரோ உள்ளே வர பார்க்குறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணினாங்களாம் தெரியுமா? அவங்க தகப்பனும் வாலிய பையங்களும் அவங்க பிள்ளைகளும் சேர்ந்து நல்ல பெரிய வெட்டர் வாழ், வீட்டில் வச்சுருந்த வெட்டர் வாழை ரெடியாக வச்சுருந்தாங்க. இப்போது திருடருக்கு 5 பேர் வந்திருக்கிறாங்க. அப்படி ஒருத்தன் வந்து இப்படி தலையை உள்ளே விட்டுருக்குறான். உள்ளே விட்ட உடனே பட்டார்னு வெட்டினா பாருங்க, தலை துண்டாயிடுச்சு, எடுத்து போட்டாங்க உள்ளே. 2வது ஆள் அவனும் உள்ளே வந்தான் பாருங்க, வெட்டினா ஒரே போடு, தலை துண்டு உள்ள. 3வது 4வது 5வது ஆள் என்னடா உள்ளவங்க போனவங்க சத்தமே இல்லைன்னு சொல்லி பார்க்க உள்ள சடலமாக ஓடியே போயிட்டான். அதே போல் நல்லா கவனிச்சிங்க, நல்லா கவனிச்சிங்க. சாத்தான் உள்ளேருந்து எண்ணத்தை கொண்டு வரும்போதே அடிச்சிருங்க, வசனத்தை வச்சு அடிச்சிருங்க, ஏசு நாமத்தால போ அப்படின்னு ஏற்று நில்லுங்க, உங்களை விட்டு ஓடியே போயிடுவான், ஓடியே போயிடுவான். எல்லா உங்கள் எண்ணத்தை தந்து. அதனால தான் பவுல் அழகா சொல்லுவார், கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டுமைகளையும் எல்லா எண்ணங்களையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறாங்க ஐயா. தேவன் விரும்பாத மேட்டுமையான எண்ணங்களோ வேறு எந்த எண்ணமும் எனக்கு வரக்கூடாது. நான் அவைகளெல்லாம் சிறைப்படுத்துகிறான். அப்போ சொல்கிறான், நான் என்னிடத்தில் ஒரு பாவமும் அறியேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வர்றோம். அருமையானவர்களே, இயேசு மேலே அன்பு கூர்ந்தா உனக்குள்ள சாபம் வராது. இயேசு மேலே உனக்கு அன்பு வரலன்னா, இயேசு வர்றாருன்னு தெரிஞ்சு உனக்கு அன்பு வரலன்னா சாபம் தானாக வரும். வேதம் அப்படி தான் சொல்லுது. அன்புன்னா என்ன? தீமை வெறுக்கிறது. ஒருவேளை இன்னும் பாவத்தோடு கூட ரகசியமாக பாவத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் பார், வாழ்ந்து கொண்டு தான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்த சாபத்துக்கு காரணம் அதுவே. ஆண்டவர் மேலே அன்பு செலுத்தாதனால வாழ்க்கையில் சாபம் வந்துருச்சு. இன்னைக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடு, ஆண்டவரே என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், உங்கள் மேலே அன்பு செலுத்த விரும்புகிறேன், பாவத்துக்கு செத்துடுறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த சாபம் வேண்டாம்.
என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஏற்பட்டுருக்க இந்த சாபத்துக்கு நான் தான் காரணங்கிறத புரிஞ்சுட்டேன். உங்கள் மேலே அன்பு இல்லாதனால தான் இந்த அளவுக்கு சாபம் வந்துருச்சு. என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்பாயா? எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இயேசு வருகிறார் என்று தெரிந்தும் அவர் மீது அன்பு வைக்காத சபையாருடைய வாழ்க்கையிலே சாபம் உண்டாகும் என்று வேதத்திலிருந்து நாங்கள் தியானிச்ச ஆண்டவரே, தகப்பனே, தீமை வெறுப்பதே அன்பு என்று ஆண்டவரே, தேவனிடத்தில் அன்பு என்று வேதம் சொல்கிறதே. நாங்கள் உங்கள் மேலே 100க்கு 100 அன்பு செலுத்தி தீமை வெறுக்க கத்தங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு எப்போ வந்தாலும் அவரை சந்திக்கிற மாதிரி எங்கள் வாழ்க்கை இருக்கணும். 100க்கு 100 நாங்கள் உங்கள் மேலே அனுபவித்து பாவத்தை வெறுத்துடணும். சாத்தான் கொண்டு வருகிற தீமையான எண்ணங்களை ஆண்டவரை நாங்கள் சிறைப்படுத்த உதவிச்சுவீங்க. எந்த எண்ணத்தினாலும் நாங்கள் ஆண்டவரை தீட்டுப்பட்டு போய்விடாதபடிக்கு அத்தனை எண்ணங்களையும் சாத்தான் கொண்டு வருகிற அத்தனை எண்ணங்களையும் நாங்கள் சிறைப்படுத்தி பாவமில்லாது வாழ்ந்து உங்கள் மேலே அன்புள்ளவர்களாய் ஜெபிக்க கர்த்தர் உதவிச்சிங்க. இயேசு என்றைக்கு வந்தாலும் நாங்கள் ஆண்டவரை சந்திக்கணும். எங்கள் வாழ்க்கையில் சாபம் இல்லாமல் வாழணும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென்.